ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்கீஸ் vlog. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நம்ம கனெக்ட் பண்ணி. கொஞ்சம் ஃபீவருங்க. ஸோ கொஞ்சம் பெட்டர் ஆனோன்னே நம்மளோட உடம்பையும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிப்போம் அப்படின்றதுனால ஆட்டுக்கால் கிரேவி பண்ணலான்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேங்க. 2 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேங்க. சிம்பிளாக எப்படி 1 பாட்டில் தாளித்து அழகாக நம்ம பண்ணலான்னு பார்த்துடலாம் குயிக்காக. இது வந்து நம்ம ப்ரீ ஒர்க்காக என்ன பண்ணணும்னா, சுடு தண்ணியில் நம்ம வாங்கிட்டு வந்த ஆட்டுக்காலை ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு இந்த மேலெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கணுங்க. சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு போகக்கூடாது வயிற்றுக்குள்ளே. ஸோ அதனால் பொறுமையாக இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேலைங்க. ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, சுடு தண்ணி ஊற வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அழகாக வந்துடும். ஸோ அப்போ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஃபைனலுக்கு ஊற வச்சுருக்கேங்க. இது அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம அப்படியே வந்து ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். குக்கர் நான் ஆன் பண்ணலைங்க. ஸோ இதை நல்லா ஃபைனல் வாஷ்க்காக இதில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை அப்படியே எடுத்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது கூட நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு வேக வைக்க போகிறோன்றதை பார்த்துடலாம். இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா ஆனியன் 2 ஓகேங்களா, நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூளுங்க, குழம்பு மிளகாத்தூள். எந்த வந்து தனியாகவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைச்சது 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளெயின் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. நீங்கள் ப்ளெயின் மிளகாத்தூள் தனியாகவும் ஆட் பண்ணி தனியாத்தூளும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 1.5 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலந்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே தூக்கி நம்ம இந்த பாட்டில் போட்டுடலாங்க. இப்போ எல்லாம் பாட்டில் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணிங்க. நல்லா ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. இப்போது இன்னொரு 1/2 லிட்டருங்க. இது ஏன்னா நல்லா வந்து நம்ம ஒரு 12 to 15 விசில்ஸ் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி வச்சு இப்போ நான் இப்போது ஒரு கலர் ஸ்டேர் பண்ணிவிட்டு லிட் போட்டு 12 to 15 விசில்ஸ் கொடுக்கலாங்க மேக்ஸிமம். கணக்கு வச்சு கொடுத்து ஆஃப் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து 15 விசில்ஸ் கொடுத்து நல்லா வந்து விசில் அடங்கணுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி நல்லா கிரேவி பார்த்து கொண்டு வரலான்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் திருப்பி ஆன் பண்ணியிருக்கேங்க. பார்த்திங்கன்னா 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா கீனி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதை எப்படி எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டாக வந்துங்க 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 4லேருந்து 5 இந்த மாதிரி பீசஸ் ஆஃப் கோகோனட்டுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பெருசாக போட்டிருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் அரைஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து முந்திரி, சோம்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா வந்து சீரகம் 1 ஸ்பூன், மிளகு தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்குங்க. நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பார்த்துக்கு அரைச்சி கொண்டு வந்துடும். இப்போ அரைச்சி விட்ட பேஸ்ட்டும் நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. தண்ணியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் ஒன்று கூட சேர்ந்து இன்னும் ஒரு 2 விசில் மூடி போட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க. ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி மட்டும் நம்ம தூவி விடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்க்ரம்டியஸான பாயா ரெடி ஆயாச்சு. ஃபைனல் டச்சுக்கு ஒரு கொத்தமல்லி மட்டும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. கொத்தமல்லி லாஸ்ட் ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பத்துக்கு பண்ணி பக்காவாக இந்த கிரேவி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. என்ஜாய் த ரெசிபி. டேக் கேர் அண்ட் பை நவ்.